அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 3/3/2026 பௌர்ணமி திதி மாலை 5:08 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும். இன்றைய விசேஷம் ஹோலி பண்டிகை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. சந்திர கிரகணமும் இன்றைய தினம் நிகழ இருக்கிறது. இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, கடன் பைசல் செய்ய, வழக்கு பேசி முடிக்க, வனதேவதைகளை வணங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, செங்கல் சூளை பிரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன்னை புரிந்தவர்களுக்கு என்றுமே நீ நல்ல புத்தகமாக இரு. புரியாதவர்களுக்கு என்றுமே நீ ஒரு புதிராகவே இரு. நீங்கள் அப்படி தாங்க. உங்களை புரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே நல்ல கருத்துக்களை சொல்லி வைக்கக்கூடிய புத்தகமாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. உதவிகளும் செய்து கொண்டே இருப்பீங்க. புரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாத மாதிரியே நீங்கள் நடந்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் சீர்படுத்தி கொண்டு போகிறது ரொம்ப முக்கியமாகுதுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்க வேண்டாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. அதே போல் 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலைகள் அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அந்த மனக்கவலைகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி இன்னும் முழுசாக லாபம் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறனால வேலைகள் அதே மாதிரி வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சில புது விஷயங்களை அலுவலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. மூத்த அதிகாரிகளோட இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, அவமதிக்கும் இடத்தில் காத்திருந்து பெறுவது தவறு, அலட்சியம் செய்யும் இடத்திற்கு தேடிச் சென்று கொடுப்பதும் தவறு. ஆமாங்க, அதனால தாங்க உங்களை யாராவது அவமதிக்கிறாங்க அல்லது அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் வேணாலும் இருக்கட்டும், அரசு பதவியில் இருக்கணும் அல்லது அரசியல் பதவியில் கூட இருந்துட்டு போகட்டும், அல்லது அந்த தெருவுக்கே சொந்தக்காரங்களாக இருந்துட்டு போகட்டும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. நம்மளை அவங்க மதிக்கலை, அவங்க இடத்துக்கு நாம ஏன் போகணும்னு எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும் தகுந்த மரியாதை எங்கு கிடைக்கவில்லையோ அந்த இடத்தை புறக்கணித்து விட்டு தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. வீடுமனை வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் அல்லது புதுப்பிக்கலாமா அல்லது ஒரேடியாக மாற்றிட்டு புதுசு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாமர்த்தியமாக பேசுவீங்க. அதே மாதிரி சாதுரியமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து இழுப்பீங்க. பணவரவும் செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. பழைய கடனில் ஒரு பகுதி பைசல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களை தேடி கூட சில கௌரவ பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்கள் அதையெல்லாம் சமாளித்து இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் இறுதி வரை தவறவிடாமல் இருப்பது தான் மிக மிக முக்கியம். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. உங்கள் பேரை சொன்னாலே சொந்தக்காரங்க, நண்பர்கள் மத்தியில் சின்னதாக அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரதிபலன் பார்க்காம நீங்கள் உதவுறீங்க, ஆலோசனைகள் கொடுக்குறீங்க, எல்லா வகையிலுமே வழிநடத்தி செல்றீங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முன்னோடியாக முதல் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். தடங்களாகி நின்று போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார எதை தொட்டாலும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குதுன்னு சின்ன சின்ன ஆதங்கங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா தரப்புலையும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எது வேணாலும் செய்து தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரி பரவாயில்லன்னு நாமும் கேட்டு பார்த்தோம், இருந்தாலும் இதோ அதோன்னு தள்ளி போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக முடியுங்க. ரொம்ப வருஷமாக தள்ளி போன திருமணம் இப்போ கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு வேலை கிடச்சி அவங்களும் சீக்கிரம் செட்டில் ஆக போகிறாங்கங்கிற மாதிரியான நல்லதெல்லாமே நடக்கும். அதுவும் நீங்கள்
எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்டதெல்லாமே கிடைக்கும். இறைவனிடம் கேட்டதெல்லாமே கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விட்டு தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை என்பது நாம் எப்படிப்பட்ட பெயர் புகழ் கௌரவத்தெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுல கிடையாதுங்க. எத்தனை பேரை நாம் சம்பாதிச்சிருக்கோம், அதாவது எத்தனை நண்பர்களை நாம் சம்பாதிச்சிருக்கோம், அதுதாங்க வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம். அதனால தாங்க நான் சொத்து சேர்த்துட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இதெல்லாம் நீங்கள் பெருமையாகவே சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அவரை தெரியும், எனக்கு அவரை பிடிக்கும், என்னையும் அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, என் மேலேயும் அவர் மரியாதை வச்சிருக்கிறாருன்னு சமூகத்தில் நல்லது செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 8ஆவது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் பழுதாகுது, ஏதாவது கீழே விழுந்து உடையுது, கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக நாம் ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சில்ல, இருந்தாலும் திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. நேரம் கிடைக்கிறப்ப குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கும் போனீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். புது வேலையாட்களை கூட நீங்கள் வேலைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப தெம்பு ஊட்டுதாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனசே சரியில்லை அப்படிங்கிறது நாம் சரியில்லாத போது தான் நம்முடைய மனமும் சரியில்லாமல் போகிறது. அதனால தாங்க உங்கள் மனசை எப்பொழுதுமே நீங்கள் சரிபடுத்தி வைத்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் மனமது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லை என்ற கூற்றை உணர்ந்து தன்னுடைய மனசை சுத்தமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சுத்தமான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 7:31 சந்திரன் வெளியில் வந்துடுறாருங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த பிரச்சனைகள் எதுவும் இன்றைக்கு இருக்காது. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருப்பாங்க. காலையில் 7:31
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அழகு, ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் காலை 7:31 கவனமாக இருக்கணுங்க. யாரையுமே நம்ப முடியலையே, எல்லாருமே ரெட்டை வேஷம் போடுறாங்களேன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. இருந்தாலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இன்றைய தினம் அதாவது உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அளவாக சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தம் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சரியான புள்ளிகளை வைத்தாலும் அவற்றை முறையாக இணைப்பதில்தான் கோலத்தின் அழகு இருக்கிறது. அதே போல உறவுகளோடு கூடி வாழ்வதில்தான் வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கிறது. அதனால தாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே சொந்தக்காரங்க நட்பு வட்டத்தில் மட்டும் நீங்கள் பெருசாக குத்தங்குறை கண்டுக்க மாட்டீங்க. அதெல்லாம் சகஜம்தான், 1-2 அப்படி தான் இருக்குன்னு சொல்லி எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆர்வலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு, ராகோட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசில் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. கனவுகளாகவே வாழ்க்கை போய்விடுமோ, அல்லது அதெல்லாம் நிஜமாகுமா, இல்லை இப்படியே நம்ம இருந்துருவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, ஆனால் யாரும் நம்முடைய சுமையை தாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாத்தையும் நாம் தான் தாங்கி வர வேண்டியதாக இருக்குது. கடனாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கை கொடுத்து உதவுறவங்க யாருமே இல்லையே. இதுக்கு பேர் தான் சொந்தம் பந்தமா, இதுக்கு பேர் தான் நட்பு வட்டமான்னு சில நேரங்களில் இறைவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டேயும் இருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லது தான். ஆனால் நீங்களும் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால மாறி மாறி உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தான் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வேறு வாடிக்கையாளர்கள், புது வாடிக்கையாளர்கள், வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க, இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறரிடம் கொடுத்து ஏழையானாலும் பரவாயில்லை, பிறரிடமிருந்து எடுத்து நாம் பணக்காரராகக்கூடாது. கொடுத்தது எப்பொழுதும் கைவிடாது, எடுத்தது எப்பொழுதும் ஓங்க விடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு, இந்த தர்மத்தின் தலைவிதியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ரொம்ப நாளாக சிலர் பழகின்னு இருந்தாங்க, நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது நம்ம கூடவே இருந்துக்கிட்டு அவங்க நமக்கு எதிராக வேலை பார்த்தாங்கன்னு. அதெல்லாம் ஒன்று ஒன்றாக உங்களுக்கு தெரிய வருங்க. ஏன்னா சுக்கிரன் 6வது வீட்டில் சனி பகவானோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மாறி மாறி யாருக்காவது ஒரு மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகுன்னு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சிலர் ஆக்கிரமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, ஆரோக்கியம் ஒரு பக்கம் அதிகமாகும். உணவு கட்டுப்பாடோடு நாம் இருக்கணும், உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும். ஆரோக்கியம்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும், சேர்த்து வச்ச சொத்து வராதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இருக்கும் வரை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தானமும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் கூட அதிகாரிகள் சொன்ன மாதிரி சில முக்கிய வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குரோதம் உருவாகும் பொழுதே நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனை உணராமலேயே விரோதம் கொள்கிறது மனசு. ஆமாங்க, நீங்கள் கோபப்படுவீங்க, அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அனாவசியமாக கோபப்பட மாட்டீங்க, உள் மனசில் ஏதாவது வச்சுக்கிட்டு கோபப்பட மாட்டீங்க. அந்த நேரம் என்ன தோணுதோ அதை சொல்லிவிட்டு அடுத்த நேரம் வாங்க போய் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லி அழைச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் விரோதம் இல்லாமல், குரோதம் இல்லாமல் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே யதார்த்தமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனாலையும் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டிங்கன்னா நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். சிலருடைய அந்தரங்க விஷயங்கள் உங்களுடைய காதுக்கு வந்தாலும் அதெல்லாம் வெளியில் எதுவும் சொல்லிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மூட்டு வலி, கழுத்து வலி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உடல் எடையை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. நானே எல்லா வகையிலுமே குறைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் குறைய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லுவீங்க. தினந்தோறும் உடற்பயிற்சி அது ரொம்ப முக்கியம். ஒரு 3 நாள் விடாமல் நீங்கள் பண்ணுவீங்க, அடுத்த 2 நாள் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருவீங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எடுத்து வைக்க முடியலை, செலவு அதிகமாகிட்டே போகுது. இப்படியே போனால் நம்ம கதி என்னாவும் தெரியலையேன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்தது நடக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை
நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, புத்தர் சொன்னார், எதையும் பெற முடியாது, இழப்புதான் ஏற்படும் என்று. ஆமாம், பொறாமை, மரண பயம், அதுக்கு அடுத்தது இனந்தெரியாத மனக்கவலைகள், இதையெல்லாம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருப்பது அதுதாங்க உண்மையான துறவரம். நீங்கள் கூட அப்படி தாங்க மனசுக்குள்ளார தைரியத்தை வரவழைச்சிப்பீங்க. இறைவனை சிக்கன அவருடைய பாதக்கமலங்களை பிடிச்சிக்கிட்டீங்க. அதனால தாங்க இப்போ உங்களுக்கு பயமே இல்லைங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அசுர தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் மேலே முழுசாக பட்டுருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். மனசுக்குள்ளார இருந்து வந்த இனந்தெரியாத பயம், கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. நட்பு வட்டமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை இடிச்சிட்டு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அல்லது கூடுதல் அறை அல்லது கூடுதல் தளம் மட்டும் கட்டலாமா, இல்லை முழுசாக இடிச்சிட்டு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி ஒரு நல்ல அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. நண்பர்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மையான பக்தி என்பது உணவு படைப்பதல்ல, உணவு தானமாக தருவது தான். அதனால தாங்க ஒரு பூஜை வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் பூஜை முடிஞ்ச கையோட யாராவது 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்க, சாப்பிட்றது கொடுப்பீங்க, துணிமணிகளும் கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பக்தியோடு மட்டுமல்லாமல் அந்த பக்தியை மனதில் வைத்து கொண்டே பரவலாக மற்றவர்களுக்கு உணவுகளை பரிமாறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:31 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று பட்ட கஷ்டங்கள், சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி இருக்காது. காலையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் காலை 7:31 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்திலையும் கராராக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் இன்றைய தினத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கராராக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறத விட கொடுக்காமலே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
மறைமுக எதிர்ப்புகள், சவால்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்க ஒருபோதும் துடிக்காதே. அதை காலத்தின் கையில் விட்டுவிடு. ஏனென்றால் காலம் பழிவாங்க தொடங்கிவிட்டால் அது கடுமையாகவே இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் தெரிந்துவிட்டு பழிக்கு பழிங்கிற ஃபார்முலாக்குள்ளார வராமல் பழி தீர்த்து கொள்ளாமல் அதெல்லாம் முன்னதாங்க அப்படி இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இனம் தெரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. யார்கிட்டையாவது கை குலுக்கணும்னா கூட என்ன சார் 2 நாளாக காய்ச்சலாக, உடம்பெல்லாம் கதகதன்னு சூடாக இருக்குன்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளார நினைப்பீங்க எப்பயுமே உடம்பு அப்படி தான் இருக்குன்னு சில நேரங்கள் நினைத்து கொள்வீங்க. அதே போல் ராகுவும் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. நெருப்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் 2 கிரகங்களுமே உட்கார்ந்துருக்காங்க. அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. சகோதர வகையில் அலைச்சல்கள் இருக்கும். கருத்து மோதல்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. விளையாட்டாக நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட அதை வினயமாக புரிஞ்சுக்கிறவங்க, அதை விவகாரமாக எடுத்துகிட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பழைய கோர்ட்டு கேஸெல்லாம் தேடி வருது, எதையுமே சமாளிக்க முடியலையே, இப்போ தான் ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளார வேற ஒன்று வருது, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, கடன் பிரச்சனை வேறு ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளைகளும் வளர்ந்துக்கிட்டே வராங்க, சொந்த வீடு வாங்க முடியாமலும் இருக்குமேன்னு சில நேரங்களில் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக சமாளிச்சுட்டு போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராமகரமாக இருக்குது, லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நீ நிம்மதியை இழந்து விடுவாய். வாழ்க்கை எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியை அடைந்து விடுவாய். ஆமாங்க, இது சித்தர் வாக்குங்க. அதனால தாங்க வாழ்க்கை எப்படி வருதோ அதன் கோணத்திலேயே அதை எதிர்கொண்டு அதில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகளில் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்து அப்புறம் உங்களை விட்டு விலகி போன சில நண்பர்கள் இன்றைக்கி விரும்பி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக முடியுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அழகு சாதனங்கள் வாங்குவீங்க.
நம்மளை அழகாக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 7.5 சனியில் எந்த க்ரீமை போட்டாலும் முகம் வேறு மாதிரி தான் பாருதுன்னு சில நேரங்களில் ஏங்கி தவிப்பீங்க. 12வது வீட்டில் 4 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால காசு தண்ணியாக செலவாகுது. இப்படியே போனால் நம்ம தேருவோமோ தேரமாட்டோமோ, கடன் தான் ஏறிக்கிட்டு போகுதுன்னு சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் மிச்சம் மீதி எதுவும் எடுக்க முடியலையேங்கிற தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குதுங்க. வேலையாட்கள் தொந்தரவு இன்னைக்கு கொஞ்சம் குறையும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் சந்திர கிரகணம் இருக்குதுங்க. சந்திர கிரகணம் ஆரம்பமாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் 3:19 சந்திர கிரகணம் ஆரம்பமாகுதுங்க. சந்திரன் முழுமையாக மறையிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாலை 4:33 மாலை 5:33 அந்த 1 மணி நேரம் சந்திரன் முழுமையாக கிரகணத்தால் மறையிறாருங்க. முழுமையாக சந்திர கிரகணம் முடிகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:47 முடியுதுங்க. அப்போது மதியம் 3:19 மாலை 6:47 வரைக்கும் சந்திர கிரகணம் முழுமையாக நடக்குது. அதோட முடியுது. அந்த நேரத்தில் ஆரம்பித்து அந்த நேரத்தில் முடியுதுங்க. இதில் சென்னையில் மாலையில் தான் கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பகல் நேரங்கிறதுனால மாலை 6:17 அது மாதிரி நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க இதிலேருந்து 90 நாட்கள் கவனமாக இருக்கணுங்க. அதாவது 3 மாதம், இன்றைக்கிலேருந்து 3 மாத காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். ஏதாவது ஒரு வம்பு தும்பில் போய் மாட்டிக்கக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் அப்படிங்கக்குள்ள அதனுடைய துணை நட்சத்திரங்கள், அதாவது பரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. காலையில் மகம் நட்சத்திரமும் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 90 நாட்களுக்கு சுப காரியங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வரும் 90 நாட்களுக்கு சுப காரியங்களில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சஞ்சலம், குழப்பங்கள் இதெல்லாமே இருந்து கொண்டிருக்கும். அதனால் மனசில் ஒரு தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு குலதெய்வத்துக்கு போகிறதும் நல்லதுங்க. இஷ்ட தெய்வத்தை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதிரியான செயற்கையாக நிரம்பக்கூடிய இந்த கிரகண அமைப்புகள் இது இயற்கையாக நிகழக்கூடியது தான். ஆனால் அந்த மறைவு, அந்த சந்திரன் மறைக்கப்படுறதுங்கிறதுனால இன்றைய தினத்தில் அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் ஜபிக்கிறது நல்லது. மந்திரங்கள் ஜபிக்கிறது நல்லது. தெய்வங்களை நினைத்து வழிபடுவது நல்லது. வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை ரூமில் விளக்கேற்றி இன்றைய தினத்தில் பாராயணங்கள், ஜபதப பாராயணங்கள் அதெல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திர கிரகணம்ங்கிறதுனால அம்பாளை சேவிக்கிறது நல்லதுங்க. துர்க்கை அம்மன், ஸ்ரீ காளி
காளியம்மன் வழிபாடு, அது மாதிரி அம்பாள் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் இது மாதிரி செய்யலாம். கிரகண நேரத்தில் சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லை நீராகாரங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம், அது மாதிரியும் செய்யலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 1 கிலோ நெல் அல்லது 1 கிலோ பச்சரிசி, அது கூடவே வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் நிச்சயமாக இருக்கணும். அதுக்கடுத்து தேங்காய், வெள்ளை நிறத்தில் துணி, அது கூட நம்ம விருப்பப்படுற தொகையை பணத்தை வச்சு மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வேதம் படித்தவர்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் விசேஷமான நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி முடியாதவங்களுக்கும் தரலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி நாம் கொடுக்கலாங்க. அதனால் இன்றைய தினம் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதுனால, சந்திரன் புத்திக்குரிய கிரகம், மனசுக்குரிய கிரகம், மாதாவுக்குரிய கிரகம். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் அந்த கிரகண நேரத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிப்பது நல்லது, இறைவனை பூஜிப்பது நல்லது. அதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளும் சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.